அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். துளசியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எவ்வளோ ஒரு புனிதமானதும் மருத்துவத்தன்மையும் கொண்டது கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றும். அது எந்த நாட்களில் பறிக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டதை உங்கள் கூட பகிர்ந்துக்கன்னு ஆசைப்பட்றேன். துளசி வந்து எவ்வளோ ஒரு புனிதமான ஒன்று அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதை வீட்டுக்கு வெளியே தான் வளர்க்கணும், வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூஜைக்காக பயன்படுத்துவாங்க. அது எந்த நாளில் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இது அப்படி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தோம்னா கணவன் மனைவி இடைக்குள்ளே சண்டை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணங்கள் அதிகமான ஒன்று இருக்குது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. துளசியை எப்போதுமே நம்ம மதித்து போற்றி கும்பிடணும். அப்படி இல்லைன்னா அதோட கோபத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துளசியை எப்படி பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்காக நம்ம பறிக்கும்போது அது இந்த நாளில் தான் பறிக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட வச்சுருக்காங்க. அஷ்டமி, ஏகாதேசி, சர்வத ஏகாதேசி, திங்கள், அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, திங்கள், செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி டயத்தில் துளசி பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மற்ற நாட்களில் பறிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இறைவனுக்காக துளசியை பறிக்கும்போது பேசிக்கிட்டேவோ அல்லது சிரிச்சுக்கிட்டே பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கிளையோடு முறிக்கக்கூடாது, இலையை மட்டும் பறிக்கணும்னு சொல்கிறாங்க. மனசில் இறைவனை மட்டும் வழிபட்டுக்கிட்டேவும் பறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசியோட நன்மைகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அது நம்மளோட உடல் உபாதைகள் எல்லாத்தையும், அதாவது தொண்டை சம்பந்தமான வியாதிகளோ, நரம்பு சம்பந்தமான வியாதி, மன இறுக்கம் போன்றவற்றெல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா, குடல் சம்மந்தப்பட்ட வியாதி அந்த மாதிரி எது இருந்தாலும் அது போக்குன்னு சொல்கிறாங்க. தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறோம். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா வாய் தொண்டை சம்மந்தமான இந்த நோய் வராது. துளசி ஊற வச்ச தண்ணியை குடித்தோம்னா நீரிழிவு நோய் வராதுன்னு சொல்கிறாங்க. நிறைய நன்மைகள் இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தமான சொறி இந்த மாதிரி வியாதிகளையும் குணமாக்கும்னு சொல்கிறாங்க. ஜீரண சக்தி, புத்துணர்ச்சி இதன் மூலம் பெறலாம், இந்த துளசி இலைகள் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் விரட்டி அடிச்சிடும்னு சொல்கிறாங்க. துளசியை அதனால தான் புனிதமாகவும் மருத்துவ குணமாக இருக்கிறனால தான் போற்றி வணங்குறாங்க. நன்றி.